அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலமேக சுவாமியுடன் எல்லாம் வரல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இதை காண்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இன்று நாம் காணவிருப்பது துளாராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். துளாராசி அன்பர்களே, வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி பல பல கஷ்டங்களை பற்றிருப்பீர்கள். இந்த குரு பயிற்சியிலேருந்து ஏற்கனவே சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி சிறப்பாக இருக்குது. இந்த குரு பயிற்சியும் சிறப்பாக இருக்க எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களிடம் தெரிவிப்பு பெரும் முயற்சி அடைகிறேன். இறைவனை பிரார்த்தித்து கொண்டு காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோவில் மட்டும்தான் வெளியில் வரும். இன்னும் பல அதிசயங்கள் புதைந்து கிடக்கின்றன. வாழ்வடம் திருச்சிற்றம்பலம். இன்று நாம் காணவிருப்பது துளாராசி சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள். நீதி நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதே குறிக்கோளாக கொண்டு வாழும் துளாராசி நேயர்களே, அன்பர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்மராசிக்கு 3, 6க்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி 14/5/2025 முதல் 2/6/2026 வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் நேற்றே மதியானம் வந்துட்டார். ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறையும். வளமான பலன்களை பெறுவீர்கள். நான் வாயிலிருந்து சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்கிறதா நாங்கள் நினைக்க வேண்டாம். இறைவன் கட்டளைப்படி இறைவன் மூலமாக சொல்லப்படுகிறது. அதனால் சில பேர் புரிஞ்சுக்கணும். பல பேர் சில நோக்களுக்காக பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க. நான் ஆனால் அது மேலே எது கிடையாது. என்ன உள்ளதோ உள்ளதுபடி அப்படியே சொல்லுவேன். பல பேர் என்ன வச்சுக்கோங்க, வியாபார நோக்கமாக மற்ற பணம் சம்பாதிக்கணும். இறைவன் என்ன நினச்சி என் வாயிலேருந்து வராரோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதனால் துளாராசி என்பதில் உங்களுக்கு எந்த இறைவன் என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா அதுக்கு தகுந்தாப்புல நடந்துங்க. இன்னொன்று, அதை கடைசி முடிஞ்சப்பறம் சொல்கிறேன். என்னடா இப்போ பிளேடு போகிறேன்னு நினைக்காதீங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு கேந்திர ஸ்தானமான 4ஆம் வீட்டிற்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு திருக்கணித சித்தாந்தப்படி ருணரோகண ஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். 9ல் சஞ்சரிக்க உள்ள குருபகவான் தனது சிறப்பு பார்வையாக ஜென்மராசி 3, 5 ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்ய இருப்பதால் சகல சௌபாகியங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள், எதிலும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய பலம், எந்த ஒரு காரியத்திலையும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய திறமை உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு சில சாதகமான பலன்கள் வரும் நாட்களில் ஏற்படும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் வரும் நாட்கள் நிறைவேறும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்கள் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு நட்புடன் பழகுவார்கள். உங்களுக்கு இருந்து வந்த வளம்பு வழக்குகள் எல்லாம் வரும் நாட்களில் படிப்படியாக விலகுவது மட்டுமில்லாமல் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக மன மகிழ்ச்சி அளிக்கும். என்னடாது நல்லதே சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. நல்லதே நடக்கிறப்ப நல்லது சொல்லாமல் என்ன செய்ய முடியும்? நல்லதாக எல்லாம் மாறப்போகுது துளாராசி நண்பர்களே அப்படின்னு சொன்னான். ஏற்கனவே என்ன கேள்வி, ஐயையோ ஜாக்கிரதையாக இருங்க, பேசாதீங்க, வம்பு வழக்குக்கு போகாதீங்க, அது சொன்ன காலம் போய் எல்லாமே நல்லா நடக்க போகுது, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னால் இன்ப அதிர்ச்சியாக இருக்கா உங்களுக்கு? இப்படி தான் ஒரு முறை துன்பம் ஏற்பட்டால் மறு இன்பம்
நிச்சயம் கண்டிப்பாக உண்டு. துன்பமே வாழ்க்கையாக இருந்து விடாது. எந்த அளவுக்கு துன்பப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு இன்பம் காத்து கிடக்கின்றது. இப்போது ஏற்கனவே பட்ட துன்பத்திற்கு இன்பம் வெறு அருகில் இருந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் வந்து உங்களை சேரும். வந்து சேர்ந்து இந்த சிறப்பான காலத்தை எதிர்கொண்டு செல்வ செழிப்போடு இருக்க வேண்டிய அன்புடன் பிரார்த்திக்கிறேன். என்ன காரணம், இப்போ வாய்ப்பு வரப்போ பயன்படுத்திங்க எதாக இருந்தாலும். அப்புறமேல வந்து முடிஞ்ச பிறகு ஐயோ ராமான்னு இப்படி கத்தாதீங்க. ஏன்னா வரப்போ வந்து கைப்பற்றி சிறப்பாக இறைவன் கொடுக்கான்னு நினச்சிட்டு சிறப்பாக செயல்படுங்க. தீய வழியில் தயவுசெய்து ஈடுபடாதீங்க. நல்ல வழியில் செயல்படுங்க. எல்லாம் உங்களை சுற்றி நல்ல கிரகங்கள்லாம் சிறப்பாக இருக்குது. அடுத்தது நம்ம போயிடுவோமா? தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு மார்க்கெட்டில் சிறப்பான விலை கிடைக்கும். போட்ட முதலை எளிதில் எடுப்பது மட்டும் இல்லாமல் நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வங்கி உதவிகள் கிடைக்கும். லோன்லாம் கிடைச்சுன்னா கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்கள் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்லாம் கடந்த காலங்களில் அரசாங்கங்களில் இருந்து வந்த தேவையில்லாத இடர்பாடுகள் எல்லாம் தற்போது விலகி தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த சில உத்தரவுகளை வரும் நாட்களில் பெற முடியும். ஒரு அப்ரூவல், ஒரு லைசன்ஸு, ஒரு ஏதாவது பண்ணால் ரியல் எஸ்டேட் பண்ணால் ஒரு அப்ரூவல் கிடையாது. இதுமாதிரி பிளான் அப்ரூவல், டிடிசி பிளான் அப்ரூவல் ஏதாவது வெயிட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சீக்கிரமாக கிளியர் ஆகி நீங்கள் சிறப்பாக அமைவதற்கு வரும் நாட்கள் சிறப்பாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடந்த காலையில் பணியில் நீங்கள் சற்று சோர்வோடு செயல்பட்டு இருப்பீர்கள். தற்போது உங்களுக்கு முன்பிருந்த இடர்பாடுகள் எல்லாம் விலகி எந்த ஒரு விஷயத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அதிகாரிடம் நல்ல பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் வரும் நாட்களில் விடிவு காலம் பிறந்து உங்கள் உழைப்புக்கான சன்மானத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கடந்த கால நிலுவைத் தொகை தற்போது பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு. உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உதவியாக பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்லதாகவே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் அதிகமாக இல்லை. ஏன்னா அவ்வளோ இருக்குது. நீங்கள் நினச்சதெல்லாம் சிறப்பாக அமைகிறதுக்கு துளாராசி என்பதற்கு வருங்காலத்தில் நாளே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருந்தது கேட்க முடியாது போயிடும். புதிய வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு ஒரு கௌரவமான இடத்திலிருந்து அழைப்புகள் வரக்கூடிய நேரமாகும். வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவர்களோட தந்தை வழி சொத்து பாகப்பிரிவினை ஆகாமல் இருந்திருக்கும். தற்போது உடன்பிறந்தவரிடம் ஒரு சமூகமான சூழ்நிலை நிலவி பாகப்பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். குடும்பத்தில் தடைப்பட்ட மங்களகரமான சுபாரின் எளிதில் கைகூடக்கூடிய யோகமும், திருமணமான புதுமண தம்பிகளுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்ற இருந்த இயக்கங்கள் மாறி அழகிய குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் வரும் நாட்களில் உண்டாகும். மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேவையில்லாத மருத்துவ செலவுகள் எல்லாம் வரும் நாட்களில் குறையும். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யவுள்ள உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மூலமாக தேவையில்லாத நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். வருங்காலங்களில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைலாம் வரும் நாட்களில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை வேணும். ஜென்மராசிக்கு 9இல் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பு என்பதால் உங்கள் தேவ ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சற்று குறைந்து எதிலும் சுறுசுறுப்புன்னு செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த நோய்கள் கூட உங்களை விட்டு படிப்படியாக விலகும். கடந்த கால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சிறப்பாக இருக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுகள் இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும். குடும்பம், பொருளாதாரம், திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரங்களை தேடி ஒரு சிறப்பான மன வாழ்க்கையும் அமையும். புத்திர வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர் மூலமாக அனுகூலமான நன்மைகள் கிடைக்கும்.
அடுத்தது குறிப்பாக பெண்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லி காணொலியை முடித்து அடுத்த பரிகாரத்தோடு முடிச்சுக்க போகிறேன். அதுக்கு அடுத்தது வக்கரகதி வருது, அதையும் சொல்லிடுறேன். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருக்கவும். கணவன் மனைவிடையே இருந்த மனஸ்தாப விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலர் அழகான புத்திர பாகத்தை பெறுவீர்கள். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். நினைத்ததை நிறைவேற்றி காட்டுவீர்கள். பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும். அனைவரும் உங்களை புரிந்து கொண்டு ஆதரவுடன் செயல்படுவார்கள். உறுப்பினர் மூலம் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் கைகூடும். அப்புறம் பரிகாரம் நம்ம இது வக்கரகதியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இப்போதைக்கு உங்களுக்கு 18/10/25 அதாவது 10ஆம் மாதத்தில் வந்து ரிட்டர்ன் பேக் வராரு. அப்போ ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன், அந்த 2 மாதம் அதை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் காணொலி ரொம்ப நேரம் ஓடிவிட்டோ. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கடகராசியில் அதிசாரமாக சஞ்சாரம் செய்வதால் அது 18/10 ரிட்டர்ன் பேக் வராரு. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகலாம் என்பதால் ராகு 5 இருப்பதால் உடல் ஆரோக்கியம் உணவு விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நல்லது. சுபகாரியங்களுக்கு முயற்சிகள் இடையூறுகள் ஏற்படும். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போட்டி பரவலாம் அது மட்டும் அமையும். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யிருந்தாலும் போட்டி பரவலாம் தாண்டி உங்களுக்கு சனி பகவான் அருமையாக இருக்கார். உங்களோட எல்லாமே அருமையாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்துலேயும் உணவு விஷயத்துலேயும் கட்டுப்பாடுகள் ரொம்ப தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிட்டர்ன் பேக் சஞ்சாரம் அதிகாரமாக வரும்போது பழையபடி இப்போ உள்ள சில சூழ்நிலைகள் மாறும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் ஒரு 3 மாதம் பரிகாரம் சொல்லிடுறேன். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம ராசியில் 5-8 ராகு சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும். சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியை பைரவரை வணங்கவும். ராகு காலத்தில் அர்ச்சனை செய்வது அம்மனுக்கு நல்லது. குங்கும அபிஷேகம் செய்யுங்க. வாழ்க வளம்லாம் திருச்சிட்டம்பலம். ரொம்ப காணொலியை போட்டு ரொம்ப ஏன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுனால எவ்வளோ தான் போட்டு பேட்டி அதே சொல்கிறது. காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வாழ்க வளம்னு திருச்சிட்டம்பலம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தவங்களுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.